ஓம் சாந்தி 18/1/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஸ்மிருதி திவஸ் அன்னைக்கு பிதாஸ்ரீ அவருடைய புண்ணிய நினைவு தினத்தில் காலை வகுப்பில் கூறுவதற்கான பாப்தாதனுடைய இனிமையான விலைமதிப்பெற்ற மகா வாக்கியம். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இப்போது குழந்தைகளாகிய உங்களுடன் உரையாடல் செய்து கொண்டிருக்கின்றார். படிப்பினை கொடுத்து கொண்டிருக்கின்றார். படிப்பினை கொடுப்பது ஆசிரியரின் வேலை மற்றும் இலக்கை கூறுவது குருவின் வேலை. முக்தி ஜீவன் முக்தியே இலக்கு ஆகும். முக்திக்காக நினைவு யாத்திரை மிகவும் அவசியமானது மற்றும் ஜீவன் முக்திக்காக படைப்பின் ஆதி மத்தியமம் அந்திமத்தை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். இப்பொழுது 84 பிரிவினுடைய சக்கரம் நிறைவுற்றது. இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். தன்னுடன் இப்படியெல்லாம் உரையாடுவதன் மூலம் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் மற்றும் பிறகு பிறருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவீர்கள் என்றார் பாபா. வழியை சொல்வதற்கான தமோபிரதானத்திலிருந்து சதோப்பிரதானம் ஆவதற்கான கருணையை பிறர் மீதும் காட்ட வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கு புண்ணியம் மற்றும் பாவத்தின் ஆழ்ந்த நிலையை பற்றி பாபா புரிய வைத்திருக்கின்றார். புண்ணியம் எது மற்றும் பாவம் எது, இதை பற்றி பாபா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. தந்தையை நினைவு செய்வது மற்றும் பிறருக்கும் நினைவை ஏற்படுத்துவது, இதுவே அனைத்தையும் விட பெரிய புண்ணியமாகும். சென்டர் திறப்பது, உடல் மனம் பணத்தை பிறருடைய சேவையில் ஈடுபடுத்துவது, இது புண்ணியமாகும். தீய சகவாசத்தில் வந்து வீணான சிந்தனை பரசிந்தனையில் தன்னுடைய நேரத்தை வீணாக்குவது, இது பாவமாகும். ஒருவேளை யாராவது புண்ணியம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே பாவம் செய்து விடுகிறார்கள் என்றால் செய்த வருமானம் முழுவதும் அழிந்து விடுகின்றது. என்னவெல்லாம் புண்ணியம் செய்திருக்கின்றார்களோ அது அனைத்தும் அழிந்து விடுகிறது. பிறகு சேமிப்பதற்கு பதிலாக ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. ஒரு ப்ளஸ் பண்ணுறோம், அதே சமயத்தில் இன்னொரு மைனஸ் பண்ணுறோன்னா என்ன ஆகிடும்? ப்ளஸ்ஸு மைனஸ் கேன்சல் ஆகி ஒன்றுமில்லா நியூட்ரலில் தான் ஆகிடும். அதே போல் புண்ணியம் செஞ்சிட்ருக்கோம், கூடவே பாவமும் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா என்ன ஆகுது? இது சேமிப்பு எதுவும் ஆகாது. செஞ்ச புண்ணியம் பாவத்தில் கேன்சல் ஆகிடுது. ஞானஸ்வரூப ஆத்மா குழந்தைகளுக்காக பாவ கர்மத்திற்கான தண்டனை கூட 100 மடங்கு ஆகும் இல்லைங்களா? குலத்தை பொறுத்த அளவுக்கு உயர்ந்த குலம்னா அந்த தண்டனை கூட இப்படி உயர்ந்ததாக தான் இருக்கும். ஏனெனில் சத்குருவுக்கு நிந்தனை செய்பவர்கள் ஆகிவிடுகிறார்கள். ஆகினால் இனிமையான குழந்தைகளே, ஒரு பொழுதும் பாவ கர்மம் செய்ய வேண்டாம். விகாரங்களிடம் அடிவாங்குவதிலிருந்து தப்பித்து இருக்க வேண்டும் என்ற தந்தை படிப்பினை கொடுக்கின்றார். தந்தைக்கு குழந்தைகள் மீது அன்பு உள்ளதால் கருணையும் ஏற்படுகின்றது. தந்தை அனுபவத்தை சொல்கின்றார். எப்பொழுது ஏகாந்தத்தில் அமர்கின்றோமோ அப்பொழுது முதலில் ஒப்பற்ற குழந்தைகளுடைய நினைவு வருகின்றது. பாபாவுக்கு வருது. அவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்றார்களோ அல்லது எங்கே இருக்கின்றார்களோ, எங்கே இருந்தாலும் சில நல்ல செவதாரி குழந்தைகள் சரீரத்தை விட்டுவிடுகிறார்கள் என்றால் அவருடைய ஆத்மாவையும் நினைவு செய்து சர்ச்லைட் கொடுக்கின்றோம். இங்கே 2 ஒலிகள் இருக்கின்றனர். 2 ஒலிகளும் இணைந்து இருக்கின்றனர் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் பாப்தாதா 2 பேரும் இணைந்து இருக்காங்க அப்படின்றது நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கன்றார் பாபா. இவர்கள் இருவரும் சக்தி வாய்ந்த ஒலிகள் ஆவார்கள். அதிகாலை நேரம் நன்றாக உள்ளது. ஸ்நானம் செய்துவிட்டு ஏகாந்தத்தில் சென்றுவிட வேண்டும். உள்ளத்தில் மகிழ்ச்சியும் மிகுதியாக இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை மற்றும் தன்னுடைய வீட்டை நினைவு செய்யுங்கள். குழந்தைகளே, இந்த நினைவுடைய யாத்திரையை ஒரு பொழுதும் மறக்க வேண்டாம். நினைவின் மூலமாகத்தான் நீங்கள் பாவனம் ஆவீர்கள். பாவனமாகாமல் நீங்கள் வீட்டிற்கு திரும்பி செல்ல முடியாது. ஞானம் மற்றும் யோகமே முக்கியமானது ஆகும். தந்தையிடம் இந்த மிகப்பெரிய பொக்கிஷங்கள் உள்ளன. அவற்றை குழந்தைகளுக்கு கொடுக்கின்றார். இதில் யோகா என்ற மிகப்பெரிய பாடம் உள்ளது. எல்லாத்தோட பெரிய பாடம் இந்த யோகா தான். குழந்தைகள் நல்ல முறையில் நினைவு செய்கின்றீர்கள் என்றால் அந்த நினைவின் மூலம் தந்தையின் நினைவு கிடைக்கின்றது. நினைவு தான் நினைவு கொடுக்குன்னு பாபா சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அப்போ நம்ம பாபாவை நினைவு செஞ்சு தான் பாபாவும் நம்மளை நினைப்பார். நினைவின் மூலம் குழந்தைகள் தந்தையை கவர்ந்து ஈர்க்கின்றார்கள்.
பின்னாளில் வரக்கூடியவர்கள் யார் உயர்ந்த பதவி அடைவார்களோ அதற்கான ஆதாரம் கூட நினைவு ஆகும். அவர்கள் இருக்கின்றார்கள், பாபா இரக்கம் காட்டுங்கள், கிருபை காட்டுங்கள் என்று கூறுகின்றார்கள் அல்லவா? இதில் கூட நினைவு முக்கியமாக தேவை. நினைவின் மூலமாகத்தான் கரண்ட் கிடைத்து கொண்டே இருக்கும். இதனால் ஆத்மா ஆரோக்கியமானதாக ஆகிவிடுகின்றது, நிறைந்து விடுகின்றது. சில நேரம் தந்தை எந்த குழந்தைக்காவது கரண்ட் கொடுக்க வேண்டும் என்றால் தூக்கமும் கூட கலைந்து விடுகிறது. பிரம்ம பாபா அனுபவத்தில் பாபாவுக்கு யாருக்கோ குழந்தை துக்கத்தில் இருக்குன்னா பாபா என்ன பண்ணுவார், நைட்டு அவர் எப்போ தூங்குறாரு கூட தெரியாது. தாதியெல்லாம் பார்க்க சொல்லுவாங்க, இப்போ பாபா ரூம் நைட்டு ஃபுல்லாக இல்லை லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ பாபா என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைக்கு கரண்ட்டுக்கு கொடுக்கணும். பாபாவுக்கு தூக்கம் போயிடுது. இன்னாருக்கு கரண் கொடுக்க வேண்டும் என்ற அக்கறை இருந்து கொண்டே இருக்கின்றது. கரண் கிடைப்பதினால் ஆயுள் அதிகரிக்கின்றது, சதா ஆரோக்கியமானவர்களாக ஆகின்றோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு நினைவு செய்ய வேண்டும் என்பதும் கிடையாது. நடக்கும் பொழுதும் நினைக்கலாம், சுற்றி திரியும் பொழுதும், உணவு சாப்பிடும் பொழுது, காரியம் செய்யும் பொழுதும் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். பிறருக்கு கரண் கொடுக்க வேண்டுமென்றால் இரவு கூட கண் விழித்திடுங்கள். அதிகாலை எழுந்து எந்தளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்தளவு ஈர்ப்பு இருக்கும் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. தந்தையும் சர்ச் லைட் கொடுப்பார். ஆத்மாவை நினைவு செய்வது என்றால் சர்ச் லைட் கொடுப்பது. பிறகு இதை கிருபை என்று சொல்லலாம், ஆசீர்வாதம் சொல்லலாம் என்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, சத்தியுகத்தில் அனைவரும் ஒருவர் மீது மிகுந்த அன்பு செலுத்துவாங்க. விலங்குகள் கூட அன்பாக இருக்கின்றனதை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. ஏன்னா அன்பு இல்லாமல் எந்த விலங்கும் இருக்காது. குழந்தைகளாகி நீங்கள் இங்கே மாஸ்டர் அன்பு கடல் ஆக வேண்டும். இங்கே அன்பு கடலாக மாஸ்டர் அன்பு கடலாக ஆகினீங்கன்னா அந்த சமஸ்காரம் அழிவற்றதாக ஆகிடும். கல்பத்திற்கு முன்பு போலவே அப்படியே மீண்டும் அன்பானவர் ஆக்குவதற்காக வந்திருக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். இன்றைக்கி குழந்தைகளையும் மாஸ்டர் அன்பு கடலாக மாற்றுறதுக்காக பாபா வந்திருக்காங்க. எப்பொழுதாவது யாராவது ஒரு குழந்தையின் கோபமான சப்தத்தை கேட்டால் பாபா சொல்வார், குழந்தாய் அந்த மாதிரி கோபப்படுறது கிடையாது, சரியில்லை. இதனால் நீங்களும் துக்கம் அடைவீங்க, மற்றவங்களையும் துக்கப்படுத்துவீங்க அப்படின்னு தந்தை படிப்பினை கொடுக்குறாரு. தந்தை சதா காலத்திற்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியவர். எனவே குழந்தைகளும் கூட தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு ஒரு பொழுதும் துக்கம் கொடுக்கக்கூடாது. மிக மிக அன்பானவர் ஆக வேண்டும். அன்பான தந்தையை மிகவும் அன்போடு நினைவு செய்தீர்கள் என்றால் தனக்கும் நன்மை ஏற்படும், மற்றவங்களுக்கும் நன்மை ஏற்படும். பாபா சொல்கிறார், இப்பொழுது உலகத்தின் எஜமானர் உங்களிடம் விருந்தாளியாக ஆகி வந்திருக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களுடைய சகயோகத்தினால்தான் உலகத்திற்கு நன்மை ஏற்பட முடியும். எவ்வாறு ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை மிக அன்பானவராக இருக்கின்றாரோ அவ்வாறு தந்தைக்கும் கூட ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் அன்பானவர்களாக இருக்கின்றீர்கள். ஏனெனில் நீங்கள்தான் ஸ்ரீமத் படி முழு உலகத்திற்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஈஸ்வரிய பரிவாரத்தில் அமர்ந்திருக்கீங்க. தந்தை எதிரில் இருக்கிறாரு. உங்களுடைய சாப்பிடுவேன், உங்களுடைய அமர்வேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? சிவபாபா இவருக்குள் இனிமையான குழந்தைகளே, தேக சகிதம் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்துவிட்டு என் ஒருவரை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இது கடைசி பிறவியாகும். இந்த பழைய உலகம், பழைய தேகம் அழியப் போகின்றது. நீங்கள் இறந்துவிட்டால் உலகமும் இறந்துவிட்டதாகும் என்ற பழமொழியும் உள்ளது. முயற்சிக்காக சங்கம யுகம் குறைவாகவே உள்ளது. குழந்தைகள் கேட்கலாம், பாபா இந்த படிப்பு எதுவரைக்கும் நடக்கும்? பாபா சொல்கிறாரு, எதுவரை தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுமோ அதுவரை சொல்லிக்கொண்டே இருப்பேன் அப்படின்றார் பாபா. பிறகு நீங்கள் புது உலகத்திற்கு மாற்றல் ஆகிவிடுவீர்கள். பாபா எவ்வளோ அகங்காரமற்று குழந்தைகளாகிய உங்களுக்கு சேவை செய்கிறாரு. குழந்தைகளாகிய நீங்களும் கூட அந்தளவு சேவை செய்யணும். ஸ்ரீமத் படி நடக்கணும். எங்கேயாவது தன் வழியை காண்பித்தால் அதிர்ஷ்டம் துண்டிக்கப்பட்டு விடுன்றார் பாபா. பிராமணர்களாகிய நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் ஆவீர்கள். பிரம்மாவின் குழந்தைகள் சகோதரன் சகோதரி ஆவீர்கள். ஈஸ்வரனின் பேரன் பேத்திகள் ஆவீர்கள். அவரிடமிருந்து ஆஸ்தியை பெற்று கொண்டிருக்கின்றீர்கள்.
எந்தளவு முயற்சி செய்வீர்களோ அந்தளவு பதவி அடைவீங்க. இதில் சாட்சியாக இருப்பதற்கான பயிற்சி அதிகமாக தேவையாக இருக்கின்றார் பாபா. தந்தையினுடைய முதல் கட்டளையே அஷரீரி ஆகுக, ஆத்ம அபிமானி ஆகுக என்பதாகும். தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுதே ஆத்மாவில் என்ன அழுக்கு படிந்துள்ளதோ அது நீங்கிவிடும். உண்மையான தங்கமாக ஆகிவிடுவீர்கள் அப்படின்றார் பாபா. பாபா இன்னைக்கு அவ்யக்த மகா வாக்கியமும் கொடுக்குறாங்க. நிரந்தர யோகி ஆகுக அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வாறு ஒரு நொடியில் சுவிட்ச் ஆன் மற்றும் ஆஃப் செய்யப்படுகிறது, அதுபோல் ஒரு நொடியில் இந்த சரீரத்தை ஆதாரமாக எடுக்கிறீங்க கர்மம் செய்யும்போது. பிறகு ஒரு நொடியில் சரீரத்திலிருந்து கடந்து அஷரீரி ஸ்திதியில் நிலைச்சிருங்கன்றார் பாப்பா. இந்த நொடி சரீரத்தில் வந்தேன், பிறகு அடுத்த நொடி அஷரீரி ஆகிவிட்டேன். இந்த பயிற்சி செய்யணும். இதுதான் கர்மாதீத நிலை என்று சொல்லப்படுகிறது என்றார் பாப்பா. இல்லைங்களா? பிரம்ம பாபா பார்க்கும்போது பாபா அப்படி இங்கே இருந்தாலும் அவர் வேறு எங்கேயோ லயிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அஷரீரி. எவ்வாறு ஒரு ஆடையை அணிவது அல்லது அணியாமல் இருப்பது அவரவர் கையில் உள்ளது. அவசியம் ஏற்பட்ட போது அணியப்படுகிறது, அவசியமற்ற பொழுது களையப்பட்டது. இது போன்ற அனுபவம் இந்த சரீரம் என்ற ஆடையை தாரணை செய்யும் பொழுதும் மற்றும் களையும் பொழுதும் இருக்க வேண்டும். எவ்வாறு ஒரு ஆடையை அணிந்து கொண்டு காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், காரியம் நிறைவுற்றது மற்றும் ஆடையை களைந்து விட்டார்கள் என்பது போல கர்மம் செய்யும் பொழுதும் அனுபவமாக வேண்டும். போகும்போதும் வரும்பொழுதும் சரீரம் மற்றும் ஆத்மா இரண்டும் தனித்தனியாக அனுபவமாக வேண்டும். எவ்வாறு ஏதாவது ஒரு பழக்கம் ஏற்பட்டு விடுகிறது அல்லவா, ஆனால் இந்த பயிற்சியை யாரால் செய்ய முடியும்? யார் சரீரத்துடன் மற்றும் சரீரத்தின் சம்பந்தத்தில் என்னென்ன விஷயங்கள் உள்ளனவோ, சரீரத்தின் உலகம் சம்பந்தம் மற்றும் அநேக பொருட்கள் என்னவெல்லாம் உள்ளனவோ அவற்றிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு இருப்பார்களோ, கொஞ்சம் கூட பற்று இருக்காதோ அவர்களே விடுபட முடியும். இந்த பழைய உடலில் பழைய உலகத்திலிருந்து யார் பற்று இல்லையோ, யார் விடுபட்டு இருக்காங்களோ அவங்க தான் அந்த விடுபட்ட தன்மையை அனுபவம் செய்ய முடியும், மற்றவங்களையும் அனுபவம் செய்விக்க முடியும். ஒருவேளை சூட்சும சங்கல்பத்தில் கூட லேசான தன்மை இல்லை, விடுபட முடியல அப்படின்னா பற்றற்ற தன்மையுடைய அனுபவம் செய்ய முடியாது. அதனால் ஒவ்வொருவரும் இந்த ஒரு பயிற்சி செய்யணும். அஷரீரி பவ, முற்றிலும் பற்றற்ற நிலையின் அனுபவம் செய்ய வேண்டும். இந்த நிலையில் நீங்கள் இருக்கிறதுனால மற்ற ஆத்மாக்களுக்குள்ளும் உங்கள் மூலம் விடுபட்ட தன்மையின் அனுபவமாகும். அவங்களும் அனுபவம் செய்வாங்க. எப்படி நாங்கள் யோகத்தில் உட்காருங்கிற சமயம் இந்த ட்ரைல் செய்விப்பவர்கள் விடுபட்ட நிலையில் இருக்கின்றார்கள் என்று சில ஆத்மாக்களுக்கு அனுபவம் ஆகின்றது அல்லவா. யாராவது நல்லா யோகா பண்ணால் இவங்க தான் செய்விக்கிறாங்க, ஏன்னா அந்த ஸ்டேஜில் இருக்கிறனால தான் நமக்கும் இந்த மாதிரி அனுபவம் ஆகுதுன்னு அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் இல்லைங்களா. அதுபோல் போகும் பொழுதும் வரும் பொழுதும் பரிஸ்தா நிலையின் காட்சி கிடைக்கும். அந்த மாதிரி யார் விடுபட்ட நிலை பற்றற்ற நிலையில் இருக்காங்களோ, அஷரீரி இருக்காங்களோ, அவங்க அந்த மாதிரி யோகா பண்ணும்போது நிறைய பேருக்கு அவங்களுடைய தொடர்பில் வரக்கூடியவங்க, ராஜ்யத்தில் நெருக்கமாக வரக்கூடியவங்களுக்கு, சத்திய குடும்பத்தில் நெருக்கமாக வரக்கூடியவர்களாக இருப்பாங்களோ அவங்களுக்கு உங்களுடைய இந்த ஃபரிஸ்தா ரூபம் மற்றும் எதிர்கால ராஜ்ய பதவி ஆகிய இரண்டும் சேர்ந்து அவங்களுக்கு காட்சியாக கிடைக்கும். எப்படி ஆரம்பத்தில் பிரம்மபாபா பார்க்கும்பொழுது தாதிமார்களுக்கெல்லாம் பாபாவுடைய சம்பூர்ண ஸ்வரூபம் மற்றும் கிருஷ்ணர் இரண்டையும் காட்சியாக பார்த்தாங்க இல்லைங்களா. அதுபோல் சம்பூர்ண ஸ்வரூபம் ஃபரிஸ்தா ஸ்வரூபம், அது இப்போதைய ஸ்வரூபம், எதிர்காலத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் ரெண்டும் பிரம்மபாபா பார்க்கும்போது அவங்களுக்கு காட்சியாக பார்த்தாங்க. அதுபோலும் இப்பொழுது அவங்களுக்கு உங்களுடைய இந்த இரட்டை ரூபத்தின் காட்சி கிடைக்கும். எந்தளவு வரிசைக்கிரமாக இந்த விடுபட்ட நிலையை அடைந்து கொண்டே செல்வீர்களோ அப்பொழுது உங்களுடைய இந்த இரட்டை காட்சி கிடைக்கும். இப்பொழுது இந்த முழுமையான பயிற்சி செய்துவிட்டால் அங்கிருந்து இதே செய்தி வர ஆரம்பித்துவிடும். எவ்வாறு ஆரம்பத்தில் வீட்டில் இருக்கும் பொழுது கூட அநேக நெருக்கமாக வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு காட்சி கிடைத்ததல்லவா, அதுபோன்று இப்பொழுதும் காட்சி கிடைக்கும். அந்த மாரி நம்ம சம்பூர்ண நிலையை அடையும் பொழுது வெளியில் இருக்கிறவங்களெல்லாம் காட்சி கிடைக்க ஆரம்பிச்சிடும். இங்கே அமர்ந்து இருக்கும் பொழுதும் உங்களுடைய சூட்சும சொரூபம் எல்லையற்ற சேவை செய்யும். இப்போது இந்த சேவை தான் பாக்கி இருக்குது. சாக்காரத்தில் எல்லோரும் உதாரணத்தை பார்த்தீங்க. அனைத்து விஷயங்களும் வரிசைக்கிரமாக நாடகத்தின் அனுசாரம் தான் நடைபெற வேண்டும்.
எந்த அளவுக்கு எவ்வளவு சுயம் ஆகாரி ஃபரிஸ்தா சொரூபத்தில் இருப்பீர்களோ அந்தளவு உங்களுடைய ஃபரிஸ்தா ரூபம் சேவை செய்யும். ஆத்மாவிற்கு முழு உலகத்தை சக்கரம் சுற்றுவதற்கு எவ்வளவு சமயமாகின்றது? ஒரு செகண்ட் தான். ஆக இப்பொழுது உங்களுடைய சூட்சும சொரூபம் கூட சேவை செய்யும். ஆனால் யார் இந்த விடுபட்ட ஸ்திதியில் இருப்பார்களோ, சுயம் ஃபரிஸ்தா ரூபத்தில் நிலைத்திருப்பார்களோ அவருடைய சூட்சும ரூபம் சேவை செய்யும். ஃபரிஸ்தா ரூபத்தில் சம்பூர்ண நிலை மற்றும் புருஷார்த்த நிலை ஆகிய இரண்டும் தனித்தனியாக காட்சி கிடைத்தது. எவ்வாறு சாக்கார பிரம்மா மற்றும் சம்பூர்ண பிரம்மாவுடைய தனித்தனியான காட்சி கிடைத்ததோ அதுபோன்று ஒப்பற்ற குழந்தைகளின் காட்சியும் கிடைக்கும். குழப்பம் எப்பொழுது ஏற்படுமோ அப்பொழுது சாக்கார சரீரத்தின் மூலம் ஒன்றும் செய்ய முடியாது மற்றும் இந்த சேவையின் மூலமே பிரபாவமும் ஏற்படும். எவ்வாறு ஆரம்பத்தில் கூட காட்சி மூலமே பிரபாவம் ஏற்பட்டதல்லவா? மறைமுகமான அனுபவம் பிரபாவத்தை ஏற்படுத்தியது. அதே போன்ற இறுதி கட்ட நேரத்தில் இதே போல சேவை நடக்கப் போகுது. தன்னுடைய சம்பூர்ண சொரூபனுடைய காட்சி தனக்குத்தானே கிடைக்கிறதா? உங்களால் பார்க்க முடியுதுன்னு கேட்குறார் பாபா. எல்லோரும் இப்போ சக்திகளை வேகமாக அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்பேற்பட்ட பயிற்சி இடையிடையில் செய்யணும். இந்த பழக்கம் ஏற்படுறதுனால பிறகு மிகுந்த ஆனந்த அனுபவமாகும். ஒரு நொடியில் ஆத்மா சரீரத்திலிருந்து விடுபட்டு விடும் பழக்கமாகிவிடும். இப்பொழுது இந்த முயற்சியை செய்யணும் அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, நிகழ்காலத்தில் மனன சக்தி மூலமாக ஆத்மாவில் அனைத்து சக்திகளையும் நிறைப்பதற்கான அவசியம் இருக்குது. அப்பொழுது தான் மூழ்கி இருக்கும் நிலை இருக்கும் மற்றும் தடை விலகிவிடும். எப்பொழுது ஆன்மீகத்தன்மையின் பக்கம் வேகம் குறைந்து போகிறதோ அப்பொழுதே தடைகளின் அலை வருகின்றது. எனவே நிகழ்கால சமயத்தில் சிவராத்திரியின் சேவைக்கு முன்னதாக தனக்குள் சக்தியை நிறைப்பதற்கான வேகம் தேவை. சிவராத்திரி வருது, அதனால் சேவை செய்வதற்கு முன்னாடி உங்களுக்குள்ளார சக்தியை நிரப்புங்கன்றார் பாபா. யோகத்திற்கான நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறீங்க. யோகத்தின் மூலம் சக்திகளை அனுபவம் செய்விப்பது இப்போது இன்றைய வகுப்புகளுடைய அவசியம் இருக்கின்றார் பாபா. நடைமுறையில் தன்னுடைய பலத்தின் மூலம் பிறருக்கு பலம் கொடுக்கணும். வெளிப்படையான திட்டத்தை மட்டும் யோசிக்கக்கூடாது. எக்ஸ்டர்னலாக நம்ம என்னென்னலாம் சேவை பண்ணுறோம் எல்லாம் பிளான் பண்ணுறோம். ஆனால் இன்டர்னலாக நம்ம நிறைக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்காக நிறைக்கணும். இப்போ அதுலேயும் கூட முழுமையான கவனம் இருக்கணுன்றார் பாபா. யார் நிமித்தம் ஆகியிருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய பூந்தோட்டம் எந்த விஷயத்தில் பலவீனமாக உள்ளது என்ற இந்த சிந்தனை வர வேண்டும். எவ்விதத்திலாவது தன்னுடைய பூந்தோட்டத்தின் பலவீனத்தின் மீது கடுமையான பார்வை வைக்க வேண்டும். நேரத்தை கொடுத்தாவது பலவீனங்களை அழிக்க வேண்டும் அப்படின்றார் பாபா. அப்போ இந்த விசேஷமாக இந்த சகால் கொடுக்கும் சேவை இப்போ செய்யணும். லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி இந்த சேவையை குறிப்பாக செய்யணும். அப்பொழுது தான் நாலாபுரங்களிலிருந்தும் ஒளி மற்றும் சக்தியுடைய பிரபாவம் பரவும். எப்படி ஒரு செல்வந்தர் இருக்காருன்னா அவர் தன்னுடைய நெருக்கமான உணவுகளுக்கு உதவி செய்து மேலே உயர்த்தி விடுறாரு. அதே போல் நிகழ்கால சமயம் தொடர்பில் சம்பந்தம் சமயம் யாரெல்லாம் பலவீனமான ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ அவங்களுக்கு விசேஷமாக சகாஷ் கொடுக்கணுன்றார் பாபா. பாபா தானே கொடுக்குறாங்க. 1000 புஜங்களை கொண்ட பிரம்மா பாபாவனுடைய துணையை நிரந்தரமாக அனுபவம் செய்யக்கூடிய உண்மையான ஸ்நேகி ஆகுக. நிகழ்கால சமயம் 1000 புஜங்களை கொண்ட பிரம்மா பாபாவனுடைய ரூபத்திற்கான பாகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எவ்வாறு ஆத்மா இல்லாமல் புஜங்கள் எதுவும் செய்ய முடியாதோ அவ்வாறு பாப்தாதா இல்லாமல் புஜங்களாகிய குழந்தைகள் எதுவும் செய்ய முடியாது. ஒவ்வொரு காரியத்திலும் முதலில் தந்தையினுடைய சகயோகம் இருக்கின்றது. நமக்கு பேக் போனால் பாபா இருக்கார். எதுவரை ஸ்தாபனைக்கான பாகம் இருக்கின்றதோ அதுவரை பாப்தாதா குழந்தைகளின் ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் நொடியில் துணையாகவும் கூடவே இருக்கின்றார்கள். ஆகினால் ஒரு பொழுதும் பிரிவினைக்கான திரையை போட்டு பிரித்து விடாதீர்கள், இப்பொழுதும் இணைஞ்சு இருக்கின்றார் பாபா. அன்பு கடலின் அலைகளில் ஆடுங்கள், புகழ் பாடுங்கள், ஆனால் காயமடைய வேண்டாம். தந்தையினுடைய அன்பிற்கான பிரத்யட்ச ரூபம் சேவையில் சிநேகி ஆகுங்கள் அப்படின்றார் பாபா. ஸ்லோகன் சொல்கிறாரு, அஷரீரி ஸ்திதியினுடைய அனுபவம் அல்லது பயிற்சி தான் நம்பர் முன்னால் வருவதற்கான ஆதாரமாகும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம்